A very good morning, students. Today, now we are going to see about 7th standard Hindi subject lesson 5 Atma Nirbata. Okay, so in this ஒரு debate மாதிரி ஒரு story. So இதை தான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆத்ம நிர் ஆ இத்து தாளபாதி இத்து. ஓகேவா, ஆ இத்ம நீ இர் ப இர்தா ஆத்ம நிர்பத்தா அப்படின்னா செல்ஃப் ரிலியண்ட். அதாவது செல்ஃப் ரிலியண்ட்னா தன்னம்பிக்கை சொல்லுவோம்ல, ஒரு செல்ஃப் தான் நம்மளாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. சுயசார்பு, யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இண்டிபெண்ட்டாக நம்மளாக இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஆத்ம நிர்பத்தா. ஸோ ஆத்ம நிர்பத்தான்னு சொல்லுவோம். வாங்க பார்க்கலாம். ராஜா போஜன். ராஜா வந்து ஒருத்தவர், அவர் பேர் என்னது, போஜன். ராஜா போஜன் ஏக் தின் அப்பனே. ஏக்னா ஒரு, தின்னா டே. ஓகே, அப்போ ராஜா போஜன் ஏக் தின் அப்பனே மந்திரிக்கே சாத்து. மந்திரினா அமைச்சரோட, மந்திரிக்கே சாத்துனா அவரோட சேர்ந்து, அப்பனே கோடேனா ஹார்ஸ், பர் சவாலினா சவாரி செய்கிறாங்க, ஹோகர் நிக்கல் ரஹேத்தே. ஸோ ராஜா ஒரு நாள் வந்து, ராஜா போஜன் வந்து ஒரு நாள் மந்திரியோடு சேர்ந்து கோடாவில் சவாரி செஞ்சார். ஸோ ராஜானாலே வீக்லி ஒன்ஸ் இல்லை எப்போயாவது அவங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த ஊரை வந்து சுற்றி வருவாங்க, அவங்க இருக்க அந்த ராஜ்யத்தை சுற்றி வருவாங்க. ஓகேவா, ஸோ அது அவங்களோட டியூட்டி, என்ன நடக்குது ஏது அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காண்டி ராஜா போவார். ஓகே, ஸோ ராஜா போஜன் ஏக் தின் अपने मंत्री के साथ अपने घोड़ा पर सवारी होकर निकल रहे थे. அச்சானக் அப்படின்னா சடன்லி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, திடீர்னு. அச்சானக் ராஜா கி திருஷ்டி, அவரோட ரைட் दृष्टि कुछ दूरी पर बाग में काम कर रहे एक बूढ़े व्यक्ति पर बड़ी. ஸோ ராஜா திடீர்னு என்ன பண்ணுறாரு, அப்படி போய்கிட்டு இருக்கு, கோடா மேலே இப்போ சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவரோட திருஷ்டி, ரைட் பார்வை, குச் தூரி கொஞ்சம் தூரத்தில் உள்ள பாகு, ஒரு தோட்டத்து மேலே விழுகுது. பாகு மேன் காம் கர் ரஹே, அந்த தோட்டத்தில், பாகுனா கார்டன். ஓகே, பாகு மேன் காம்னா ஒர்க்கு, கர் ரஹே ஏக் பூடேனா ஓல்டு பர்சன், ஒரு ஓல்டு பர்சன் என்ன பண்ணுறாரு, அந்த தோட்டத்தில் காம் வேலை செய்கிறாரு. பூடே வியக்தி பர் படி. ஸோ அந்த ஓல்டு பர்சன் வந்து அந்த தோட்டத்தில் பாகில் வேலை செய்கிறத ராஜா வந்து சடனாக பார்க்குறாரு. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, அச்சானக் ராஜா கி திருஷ்டி குச் தூரி பர் பாகு மேன் காம் கர் ரஹே ஏக் பூடே வியக்த் பர் படி. ஸோ அவரோட பார்வை அந்த ஓல்டு பர்சன் மேலே விழுகுது. ஓகே, ராஜா கோ மன் ஹி மன் உஸ் பூடே பர் பகுத் தயா ஆயி. ஸோ அந்த ஓல்டு பர்சனை பார்த்தோன்னே ராஜாவுக்கு மன் ஹி மன், ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. மன் ஹி மன் உசே பூடே பர், ஒரு வயசானவர் வந்து ஒரு கார்டனில் வேலை செய்கிறாரு. ஸோ அதை பார்த்தோன்னே ராஜாவுக்கு பூடே பர் பகுத் தயா ஆயி. தயா தட் மீன்ஸ் இரக்கம் சொல்லுவாங்கள்ல, ஒரு மனிதாபிமானம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பகுத் தயா ஆகி அவருக்கு அந்த ஓல்டு பர்சன் மேலே ராஜாவுக்கு வந்துடுச்சு. ஓகே, உன்ஹோனே அப்பனே மந்திரி சே கஹா, உடனே அவர் மந்திரிகிட்ட சொல்கிறாரு, மந்திரி சே கஹா, மந்திரிகிட்ட சொல்கிறாரு. ராஜா என்ன சொல்கிறாருன்னா, மந்திரிஜி தேகோ, மந்திரிஜி அங்கே பாரு, தேகோ அங்கே பாரு, கித்தனா பூடே ஆதமி பாகுமேன் காம் கர் ரஹே. ஸோ இத்தனை இவ்வளோ வயசான ஒரு பூடானா ஓல்டு பர்சன், பூடா ஆதமி ஓல்டு பர்சன், பாகுமேன் கார்டனில் காம் கர் ரஹேத்தே வேலை செய்கிறாரு, காம் கர் ரஹே ஹை அப்படின்னு சொல்லி ராஜா வந்து மந்திரிஜிகிட்ட பாருங்க அங்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ மந்திரிஜி தேகோ கித்தனா பூடா ஆதமி பாகுமேன் காம் கர் ரஹே ஹை. அடுத்து மந்திரி சொல்கிறாரு, மகாராஜா, ஆமாம் மகாராஜா அப்படின்னு மந்திரி வந்து என்ன பண்ணுறாரு, மகாராஜாவுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. ஓகே, சீதி பிக்சர். ஸோ இதில் தெரியுது, இதுதான் ராஜா வந்து போஜன் மந்திரி. ஸோ இது அந்த ஓல்டு பர்சன். ஓகே, ஒரு கார்டனில் வேலை செய்கிறத பார்த்துட்டு அந்த ஓல்டு பர்சன்கிட்ட பேசுகிறதுக்காண்டி ராஜா வராரு. அடுத்து என்ன நடக்குதுன்னா, ராஜா கேட்குறாரு, क्या हमारे राज्य में इतने बूढ़े को भी काम करता पड़ता है. ஸோ
क्या हमारे ராஜ்யா என்னோட ராஜ்யத்தில் இத்தனை பூடே இத்தனை வயசான கோபி காம் கர்னா படுத்தாக வேலை செய்ய வேணுமா, என்னோட ராஜ்யத்தில் இவ்வளோ வயசானவர் வந்து வேலை செய்யணுமா அப்படின்னு ராஜா வந்து கொஸ்டின் கேட்குறாரு. இத்தனை பூடே வியக்த் கோ तो राज्य की ओर से सहायता मिलनी चाहिए. ஸோ இந்த மாதிரி முதியவர்களுக்கெலாம் வந்து ராஜா வந்து ஒரு பென்ஷன் அமௌண்ட் மாதிரி கொடுப்பாரு. ஸோ இந்த அமௌண்ட் வந்து இவருக்கு வந்து சேரலையா, அதனால தான் இவர் வேலை செய்கிறாரோ. ஸோ இத்தனி பூடே வியக்த் இந்த பர்சன் வந்து கோத்தோ ராஜ்யக்கு ஓர்சே சகாயத்தை அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த மணி ஹெல்ப்பெல்லாம் சகாயத்தை மில்னி சாகியே கிடைக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து யார்கிட்ட மந்திரிகிட்ட இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ கியா ஹமாரே ராஜ்யமின் இத்தனை बूढ़ों को भी काम करना पड़ता है. इतने बूढ़े व्यक्ति को दो राज्य की ओर से सहायता मिलनी चाहिए. ஒன்று மந்திரி சொல்கிறாரு, டீக் ககத்தே ஹேன் மகாராஜா. ஸோ இவங்களுக்கு அந்த உதவி போய் சென்றடையுதா இல்லையா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து மந்திரிகிட்ட சொன்னேன்னு டீ ககத்தே ஹை. ஓகே மகாராஜா, டீக்னா ஓகே 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 மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி வந்து ராஜாட்ட ஆன்சர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ராஜா ஆவோ வாருங்கள். உஸ்னே பூச்சே கி வஹ் பூடா காம் கர்னே கே லியே கியோன் விவஸ் ஹை. ஸோ வாருங்கள் அந்த உஷ்ணே பூச்சி அவர்கிட்ட போய் கேட்போம். வஹ் பூடா அந்த வயதானவர்கிட்ட போய் காம் கர்னே கே லியே நீங்கள் ஏன் வேலை செய்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்போம் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து மந்திரியை கூட்டிகிட்டு வராரு. ஓகே, ஸோ ராஜா और उसका मंत्री बूढ़े व्यक्ति के पास जाते हैं. ஸோ ராஜா और उसका मंत्री ரெண்டு பேர் சேர்ந்து बूढ़े व्यक्ति அந்த ஓல்டு பர்சனுக்கு பாஸ்னா நியர் பக்கத்தில், பாஸ் ஜாத்தேகை பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. ஓகே, ஸோ ராஜா கேட்குறாரு. ராஜா ஃபஸ்ட்டு கொஷின் கேட்குறாரு, பாபானா தட் மீன்ஸ் ஓல்டு பர்சனை வயசானவங்கள அப்பான்னு ரெஸ்பெக்டாக சொல்லுவோம்ல, பாபா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். பாபா ஆப் இத்தனை பூடே ஹேன் உங்களுக்கு எத்தனை வயசாகுது, ஃபிர் பி காம் கியோன் கர் ரஹே ஹேன் உங்களுக்கு எத்தனை வயதாகுது, ஃபிர் பி காம் கியோன் கர் நீங்கள் ஏன் வேலை செய்கிறீங்க, கி ஆப்கோ கோயி சந்தான் நஹி ஹே உங்களுக்கு சந்தான் தட் மீன்ஸ் குழந்தைகள்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல. ஸோ உங்களுக்கு சில்ட்ரன்ஸ்லாம் இல்லையா அப்படின்னு கேட்போம்ல, அதுதான். ஸோ பாபா ஆப் இத்தனை பூடே ஹைன் உங்களுக்கு இவ்வளோ வயசாயும் ஃபிர் பி காம் கியோன் கர் ரஹே ஹை நீங்கள் வேலை செய்கிறீங்க, கியா ஆப்கோ கோயி சந்தான் நஹி ஹை உங்களுக்கு குழந்தைங்களாம் இல்லையா அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாரு. அதுக்கு பூடே என்ன ஆன்சர் பண்ணான்னா, எஹ் கியா கஹ் ரஹே ஹைன் ஆப் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கியா கஹ் ரஹே ஹேன் ஆப் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மேரே 4 பேட்டே ஹேன் என்ன சொல்கிறீங்க, எனக்கு குழந்தை இல்லையா, எனக்கு 4 மகன்கள் உள்ளார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பூடா வந்து ராஜாட்ட சொல்கிறார். மேரே 4 பேட்டே ஹேன் எனக்கு 4 மகன்கள் உள்ளனர் அப்படின்னு ராஜாட்ட சொல்கிறார். உடனே ராஜா 4 बेटों के होने पर भी आपको काम करना पड़ता है 4 மகன்கள் இருந்தும் நீங்கள் ஏன் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாரு. वे आपको काम करने से मना नहीं करते. ஸோ आपको काम करने से मना नहीं करतेனா உங்களுக்கு 4 குழந்தை இருந்தும் ஒரு குழந்தை கூட உங்களை வேலை செய்ய வேணாம், நான் பார்த்துக்கிறேன்ப்பா வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலையா அப்படின்னு சொல்லி ராஜா வந்து அந்த வயதான ஓல்டு பர்சன்ட்ட கேட்குறாரு. உடனே பூடே சொல்கிறாரு, மைன் யக் காம் அப்பனி இச்சா சே கர்த்தா ஹூம். ஸோ இச்சானா வாண்ட்டு, நான் வந்து வேலை செய்கிறது என்னோடய விருப்பத்துக்காண்டி தான் வேலை செய்கிறேன். ஸோ மைன் யக் காம் அப்பனி இச்சா சே கர்த்தா ஹூம் காம் கர்னே கே லியே முஜே கோயி நஹி சகத்தா. நான் வேலை செய்கிறதுக்கு என்னை வந்து யாரும் தடை சொல்லலை, நான் என்னோடய விருப்பத்துக்கு தான் நான் வேலை செய்கிறேன். ஸோ மைன் யக் காம் அப்பனி இச்சா சே ககத்தே ஹூம் விருப்பப்பட்டு வேலை செய்கிறேன், காம் கர்னே கே லியே முஜே கோயி நஹி சகத்தா யார் என்னை வந்து வேலை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வயசானவர் சொல்கிறாரு. உடனே ராஜா கேட்குறாரு, மகள் பாபா.
ஸோ இதுலேருந்து இந்த ஓல்டு பர்சன் என்ன சொல்கிறாருன்னா, என் பசங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆனால் நான் வந்து என்னோடய விருப்பத்துக்காண்டி வேலை செய்கிறேன், யாரும் நான் வேலை செய்கிறத வந்து தடை சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு ராஜா கிட்ட. உடனே மகாராஜா, ஆனால் அப்பா ஆப்கோ பேட்டோன் கே சாகியே தா, உங்களுக்கு பசங்களை குழந்தைங்களை உங்கள் மகன்களெல்லாம் பிடிக்கும், கி வே ஸ்வயம் யஹ் காம் கர்த்தே, நீங்கள் ஏன் வேலை செய்யணும், ஆப்கோ ஆராம் தட் மீன்ஸ் ரெஸ்ட், ஓகே, ஆராம் करने को कहते और आपकी சேவா करते, நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு சேவை செய்கிற மாதிரி எதாவது இருந்தால் அதை நீங்கள் பண்ணலாமே, நீங்கள் ஏன் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாரு. மகர் பாபா ஆப்கே பேட்டுன் கே சாகியே, உங்களுக்கு சாகியேனா பிடிக்கும், வாண்ட், ஓகேவா. ஸோ உங்களுக்கு குழந்தைங்களை உங்கள் மகன்களை பிடிக்கும். கிவே ஸ்வயம் யக் காம் கத்தே, நீங்கள் ஏன் சுயமாக வேலை செய்கிறீங்க, ஆப்கோ ஆராம் ரெஸ்ட் எடுத்து, கர்னே கோ ககத்தே கைன் ஆப்கி சேவா ககத்தே, சேவை செய்யலாமே அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறாரு. அதுக்கு பூடே என்ன ஆன்சர் பண்ணுறான்னா, பேட்டா தும் டீக் ககத்தே கை, நீ சொல்கிறது அதாவது வந்து மகனே நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்கிறாரு. மேரே பேட்டே மேரி பஹு சேவா கர்த்தேகன், என்னோட பேட்டே என்னோட மகன் வந்து மேரி பகு தட் மீன்ஸ் மருமகள் சொல்வோம்ல, அதுதான். என்னோட மகன் வந்து மருமகளுக்கு சேவை செய்கிறான். பரந்து மைன் घर पर रहकर आलसी और निकम नहीं बनना चाहता. ஸோ இந்த பெரியவர் என்ன சொல்கிறாரு, நீ சொல்கிறது சரிதான், என்னோடய மகன் வந்து மருமகளுக்கு தான் சேவை செய்கிறான். பரந்து மைன் घर पर, என்னோடய வீட்டில் रहकर ஆலசி தட் மீன்ஸ் லேசினஸ் சொல்லுவோம்ல, ஆலசினா என்ன, லேசினஸ், சோம்பேறியாக இருக்குது, ஓகே. ஸோ ஆலசி அவுர் நீ நிக்கம்மானா ஒரு யூஸ்லெஸ்ஸாக இருக்க விரும்பலை, ஓகே. சோம்பேறியாகவும் ஒரு யூஸ்லெஸ் பர்சனாகவும் நான் அந்த வீட்டில் இருக்க விரும்பலை. ஸோ பரந்து மைன் घर पर रहकर आलसी और निकम नहीं बनता चाहता. आलस्य मनुष्य का सबसे बड़ा शत्रु है. ஸோ சோம்பேறி வந்து மனுஷனோட பெரிய சத்ருனா எனிமி, ஓகே. ஸோ சோம்பேறிங்கிறது ஒரு மனுஷனோட பெரிய எதிரி அப்படின்னு அந்த வயசானவர் சொல்கிறாரு. ஆலசி மனுஷி கா சரீர் ஸ்வஸ்த் நஹி ரகத்தா அவுல் ஜோ ஸ்வஸ்த் நஹி ஹை. ஸோ ஆலசி சோம்பேறித்தனமாக இருக்கிறது ஒரு மனுஷனோட சரீர்னா நம்மளோட ஹெல்த்து, ஓகேவா. ஸோ ஹெல்த் சரீர் நம்மளோட உடம்போட ஹெல்த்தை ரொம்ப பாதிக்கும், ஆரோக்கியத்தை கெடுக்கும். ஸோ சோம்பேறியாக இருந்தனா நமக்கு எந்த பயனும் கிடையாது, நம்ம வந்து எப்படி இருப்போம், நம்ம உடல் ஆரோக்கியம் தான் கெட்டு போகும். ஆப்கா தோ ஜீவன் கி பேகார் ஹைனா அது அவங்க வாழ்க்கைக்கு, ஜீவன் நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப பயனற்றது. மைன் ஸ்வஸ்த் ரகத்தா சாகியே இசலே காம் கர்த்தாகும், என்னோட உடல் ஆரோக்கியத்துக்காண்டி நான் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு அந்த பெரியவர் வந்து ராஜாவுக்கு ஆன்சர் பண்ணுறாரு, ஓகே. सो बेटा तुम ठीक कहते हो, मेरे बेटे मेरी बहु सेवा करते हैं, परंतु मैं घर पर रहकर आलसी और निकम्मा नहीं बनता चाहता. आलस्य मनुष्य का सबसे बड़ा शत्रु है. அதாவது வந்து சோம்பேறி மனுஷனோட பெரிய எதிரி. ஸோ ஆலசி மனுஷக்கா சரீர் ஸ்வஸ்த் நகி ரகத்தா அவு ஜோ ஸ்வஸ்த் நகி ஹை, நம்மளோட உடலுக்கும் அது ரொம்ப கெடுதல், பயனற்றது அப்படிங்க. ஆப்கா தோ ஜீவன் கி பேகார் ஹை, நம்மளோட வாழ்க்கையில் அது பேகார் தட் மீன்ஸ் யூஸ்லெஸ்ஸாக இருக்கும், அப்படி நான் இருக்க விரும்பலை. மைன் ஸ்வஸ்த் ரகனா சாகியே, என்னோடய உடல் ஆரோக்கியத்துக்காண்டி ஹெல்த்துக்காண்டி இசலியே காம் கர்த்தாகும், நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ராஜா மைன் சமஜ் கயா பாபா, நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் பாபா, அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. वास्तव में स्वस्थ रहने के लिए काम करने ज़रूरी है. அதாவது ஸ்வஸ்தன ஹெல்த்தி, ஆரோக்கியமாக. ஸோ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேலை செய்கிறது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து திருப்பி ஆன்சர் பண்ணுறாரு. அதுக்கு பூடே और जब तक स्वयं हो सके व्यक्ति को आत्मनिर्भर रहना चाहिए. ஸோ அந்த பெரியவர் திருப்பி என்ன ஆன்சர் பண்ணுறேன்னா, ஹாவ் ஜப் தக் ஸ்வயம் ஹோ, சுயமாக இருக்க கற்றுக்கணும் ஒரு பர்சனு.
அதாவது வந்து செல்ஃப் ரிலவெண்ட், அதாவது சுய நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட வாழ கற்றுக்கணும். ரகனா சாகியே கபி தூஸ்ரோன்னா அடுத்தவங்களை. ஓகே, ஸோ தூஸ்ரோன் பர் ஆஷித் நஹி கர்னா சாகியே. ஆஷித்னா டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. சின்ன வயசாக இருந்தாலும் சரி, பெரிய வயசாக இருந்தாலும் சரி, நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி எதுலேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரியில் சொல்லி இந்த பூடா அந்த வயசானவர் ராஜாவுக்கு வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இதுதான் வந்து ஆத்ம நிர்பர்தா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, எவ்வளோ வயசானாலுமே நம்மளோட ஒர்க்கை நம்ம தான் செய்யணும். ஸோ அதுதான் நம்ம வேலை செஞ்சால் தான் அது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ நம்ம பையன் வேலைக்கு போகிறான், இல்லை நம்ம பிள்ளைங்க வேலைக்கு போகிறாங்க, நான் அதனால் வேலைக்கு போவேன்னா வீட்டில் இருந்து இப்படி ரெஸ்ட் எடுக்கலாம்னா இருக்கலாம், இருந்தாலும் ரொம்ப அப்படியே இருந்துக்கூடாது, நம்ம வேலையை முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யணும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்த்தது. ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see சப்தர்த்து பாருங்கள். மந்திரி, ஆல்ரெடி யூ நோ தட். மந்திரினா என்ன? மினிஸ்டர். ஓகே, மினிஸ்டரில் தான் என்னன்னு சொல்லுவோம், மந்திரி. அடுத்து திருஷ்டி த்ரு இஸ் இங்கே இஸ் டி, திருஷ்டினா ரைட். ஓகே, பூடா அப்படின்னா ஓல்டு பர்சன், பாக் அப்படின்னா கார்டன், ஒரு தோட்டம். ஓகே, விவஸ் அப்படின்னா கம்ப்ளைண்ட், கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க, கம்ப்ளைண்ட். ஸ்வஸ்தனா ஹெல்த்தி. ஆஷித் டிபெண்ட், ஆஷித்னா என்ன? டிபெண்ட். இச்சா விஷ் சொல்லலாம், வாண்ட்டும் சொல்லலாம். ஆராம் ரெஸ்ட். சேவா சர்வீஸ். ஆலசிய லேசினஸ். சத்ரு எனிமி. பேகார் யூஸ்லெஸ். ஆத்ம நிர்பர் செல்ஃப் ரிலையன்ட். ஓகே, ஸோ செல்ஃப் சுய நம்பிக்கை, சுய சார்பு, தன்னம்பிக்கை, எது வேணால் சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சப்தத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see புக் பக் 1 mark answers. என்ன கொடுத்துருக்காங்க? தியே கையே சப்தன்கோ दो बार बोलियो. இங்கே உள்ள வேர்ட்ஸை வந்து 2 times படிக்க சொல்கிறாங்க. ஐ வில் ரீட் இட். மந்திரி வியக்தி 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 திருஷ்டி இச்சா ஆலசிய நிக்கம்மா ஸ்வஸ்த் ஆத்ம நிர்பர். ஓகே, மந்திரி வியக்தி திருஷ்டி இச்சா ஆலசிய நிக்கம்மா ஸ்வஸ்த் ஆத்ம நிர்பர். ஓகே, नेक्स्ट लेटर से चूज द करेक्ट आंसर. ओके, सही उत्तर के सामने सही का निशान लगाइए. ஸோ இதில் எது கரெக்டாக அதை நம்ம டிக் பண்ணணும். பூடா வியக்தி கா கர் ரஹாத்தா. ஸோ அந்த பூடா என்ன மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார்? பாக்மேன் காம் கர் ரஹாத்தா. ஸோ தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த ஓல்டு பர்சன். ஸோ இதுதான் ஆன்சர். செகண்ட் ஒன், ராஜா பூடா கே கியா பூச்னே கயா. ஸோ ராஜா வந்து அந்த பூடா வயசானவர்கிட்ட என்ன பண்ண போனார்? அந்த வேலையை பற்றி கேட்க போனார். வகு காம் கர்னே கேலியே கியோன் விவசாயம், அதை கம்ப்ளைண்ட் பண்ண போனார். ஏன் நீங்கள் வேலை செய்வீங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி கேட்கலாம் ராஜா போனார். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர். அடுத்து பூடே வியக்திக்கு கித்தனை பேட்டே ஹேன். அந்த வயசானவருக்கு எத்தனை மகன்கள் இருந்தாங்க? 4. ஸோ 4 கித்தனை பேட்டே தே. नेक्स्ट, बूढ़े ने मनुष्य का सबसे बड़ा शत्रु किसे बताया है. ஸோ எது வந்து மனுஷனோட ரொம்ப மிகப்பெரிய எதிரியா சத்ரு அப்படி எனிமி அப்படின்னு எதை சொன்னார்? ஆலசியனா சோம்பேறி. ஒரு சோம்பேறி ஒரு மனுஷனோட பெரிய எதிரி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஓகே, नेक्स्ट लेटर सी. दिए गए प्रश्नों के उत्तर लिखिए. सो क्वेश्चन आंसर. ओके, राजा के बूढ़े व्यक्ति पर दया क्यों आई. ஸோ அந்த ராஜாவுக்கு வந்து ஏன் வந்து அந்த பெரியவர் மேலே இறக்கம் வந்துச்சு அப்படின்னா, ராஜா கே மன் உஷே பூடே பர் பகுத் தயா ஆயி. அவர் வேலை செஞ்சதை பார்த்து அந்த பாகில் அந்த தோட்டத்தில் வேலை செஞ்சதை பார்த்து அந்த ராஜாவுக்கு வந்து இறக்கம் வந்துச்சு. ஸோ பாகுமே காம் கர் ரஹே, அந்த தோட்டத்தில் வேலை செய்கிறத பார்த்து ராஜாவுக்கு வந்து இறக்கம் வந்துச்சு. ஓகே, ஸோ 4 बेटों के होने हुए भी आप काम क्यों कहते हैं, इस बात को बूढ़े व्यक्ति ने क्या उत्तर दिए. ஸோ அந்த 4 மகள்களை பற்றி என்ன சொல்லணும்னா, 4 बेटों के होने हुए भी आप काम करने, 4 மகன் இருந்து நீங்கள் ஏன் வேலை செய்கிறீங்க அப்படின்னா, इसलिए यह काम अपनी इच्छा से करता हो, எனக்கு என்னோட விருப்பத்துக்கு தான் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆன்சர் பண்ணார்ல பூடா, அதுதான். ஓகே,
நெக்ஸ்ட்டு கைசே மனுஷ கா சரீர் ஸ்வஸ்த் நகி ரகத்தா, மனுஷனுக்கு ஆரோக்கியத்துக்கு எது எதெல்லாம் ரொம்ப முக்கியம், எதெல்லாம் முக்கியம் இல்லை, எது முக்கியம் அப்படிங்கிறாருன்னா, ஆலசி சோம்பேறி மனுஷ கா சரீர் ஸ்வஸ்த் நகி ரகத்தா ஹை, சோம்பேறி மனுஷனுக்கு சுத்தமாக உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது கிடையாது. ஜோ ஸ்வஸ்த் நகி ஹை உஸ்கா ஜோ ஜீவன் ஹோ பேகார் ஹை, ஸோ யாருக்கு வந்து எப்படி யூஸ்லெஸ்ஸாக நம்ம இருக்கக்கூடாது, நிக்கமாக அதாவது பயனற்ற இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம வேலையை நம்மளே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வரும். ஓகே, ஜப் தக் ஸ்வயம் ஹோ சக்கே மனுஷியக்கா கைசா ரஹனா சாகியே, ஸோ மனுஷன் எதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னா, ஜப் தக் ஸ்வயம் ஹோ சக்கே மனுஷியக்கோ ஆத்ம நிர்பர், அதாவது வந்து சுயசார்பாக செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருக்கணும். ரஹனா சாகியே கபி தூஸ்ரோன் பர் ஆஷ்ரித் நகி கர்னா சாகியே, இன்னொருத்தவங்கள வந்து என்ன பண்ண டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து அந்த ஓல்டு பர்சன் ஃபைனலாக சொல்கிறது. ஓகே, नेक्स्ट लेटर सी फोर्थ वन दिए गए शब्दों के समानार्थक शब्द सुनकर लिखिए. ஸோ இதுக்கு சமமான அர்த்தத்தை இங்கே மேலே இருக்கும், அதை எடுத்து நம்ம எழுதணும். ஓகே, கோடா அஸ்வ, கோடனாலும் அஸ்வனாலும் ஒன்று தான். பூடா ஆதமி, ரெண்டு நாளும் ஓல்டு பர்சன் தான். வியக்து விருத்து, வியக்து விருத்துனாலும் பர்சன் தான். திருஷ்டினா என்ன பார்த்தோம், ரைட்டு. நஜர்னாலும் ரைட்டு. காம்னா ஒர்க்கு, காரியா ஆல்சோ ஒர்க்கு. சத்ரு எனிமி, துஷ்மன் ஆல்சோ எனிமி. ஓகே, நெக்ஸ்ட் விலோம் சப்தோன்கா மிலான் கீஜியே, அதாவது ஆப்போசிட் வேர்ட்ஸு. ஆலசினா என்ன, லேசினஸ்ஸு. அப்போ ஆலசிக்கு ஆப்போசிட் பரிஷ்ரமி அப்படின்னா ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஸோ ஆஷித் அப்படின்னா டிபெண்ட்டு, நிராஷித்னா யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்குது. ஓகே, ஸ்வஸ்த்னா ஹெல்த்தி, அஸ்வஸ்தினா நாட் ஹெல்த்தி. बेहारना यूसलेस, अस्वस्थना यूसफुल. சாரி, बेहार உபயோகி, உபயோகம்னா யூஸ்ஃபுல். ஸோ அது அதுக்கு மேட்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அடுத்து சத்ருனா எனிமி, அதுக்கு மித்திர நண்பன். தூர்னா லாங்கு, பாஸ்னா நியரு. இச்சானா வாண்ட்டு, விஷு. அனிஷா நீ இச்சா, அனிச்சானா விருப்பம் இல்லாதது. ஓகே, ஆலசிய சுய சார்பு, பரிஷம் சுயசார்பு இல்லாமல் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் சி ஹிந்தி அர்த் லிகியே. லேசினஸ் ஆலசிய, சர்வீஸ் சேவா, யூஸ்லெஸ் பேக்கார், செல்ஃப் ரிலையண்ட் ஆத்ம நிர்பர், ஹெல்த்தி ஸ்வஸ்த், ரைட் திருஷ்ட், விஷ் இச்சா, டிபெண்ட் ஆஷித். ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் சி சப்த் பனாயே, நம்மளாம் வேர்டை உருவாக்குறது. ஸோ ஆலஸ் அப்படின்ட்டுருக்கு, இந்த ஈ மாத்திரா இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் ஆலசி, தன் தனி, ஞான் ஞானி, குன் குனி, அப்படியே இந்த ஈ வந்து சுழிச்சு விட்ருவோம். ஓகே, பின்னாடி உள்ள லெட்டர்ஸ்க்கு இதே ஈ கொடுத்துருந்தா முன்னாடி வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே வேர்டை என்ன பண்ணுறோம், நம்மளாக உருவாக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆத்மா இருக்குது, ஆத்மாவை இதோட ஜாயின் பண்ணுறோம். ஆத்ம பல், ஆத்ம சம்மான், ஆத்ம நிர்பர். அடுத்து ஆத்மா கதா, இந்த மாதிரி ஆத்மாவை முன்னாடி எல்லாமே ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட்டர் சி சபி சப்த் புல்லிங் யா ஸ்ரீலிங், அதாவது வந்து ஜெண்டர், फीमेल जेंडर मेल जेंडर फीमेल जेंडर होने है प्राणी वाचक शब्दों के लिए लिंक आसानी से पता लग जैसे. அதாவது எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புல்லிங்க்கு மெயில் ஜெண்டருக்கு ராஜா பிதா இதெல்லாம் வந்து புல்லிங் சொல்கிறோம். தத்தா ராணி மாத்தாலாம் ஸ்ரீலிங்க்கு. ஃபீமேல் ஜெண்டர் மெயில் ஜெண்டர் ஃபீமேல் ஜெண்டர். ஸோ அதுதான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அச்சா பஸ்தா புல்லிங்க்கு, அச்சி சாடி ஸ்ரீலிங்க்கு. அச்சானா மெயிலு, அச்சினா ஃபீமேலு. மேஜ் ரஹி ஹை, ரஹி அப்படின்னு வந்ததுனால ஸ்ரீலிங்க். கம்ப்யூட்டர் ரஹா அப்படின்னு வந்ததுனால புல்லிங்க். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் பார்ட்டாக கொடுத்துருக்கேன். தியே கே சப்தோன் கே லிங்க் பத்தாயியே. ஸோ இதை ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இங்கே உள்ள வேர்ட்ஸ்க்கு வந்து எது புல்லிங் ஸ்ரீலிங்க்கை செப்ரேட் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரசனாத்மக் காரியல. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆத்ம நிர்பர்தா அப்படிங்கிற லெசன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஓல்டு பர்சன் எவ்வளோ ஒரு செல்ஃப் ரிலவெண்ட்டாக இருக்கார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்த்தோம். ஓகே, இதோட உங்களுக்கு இந்த ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.